ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க. நம்ம வண்டி லோடே ஆகலை. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகுது. லாஸ்ட்டாக ஹைதராபாத்துலேருந்து வந்தது. அதுலேருந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு தாங்க நம்ம லோடு எடுத்துருக்கோம். பெங்களூருக்கு தான் எடுத்துருக்கோம். இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோ வருங்க. அவ்வளோதான். இன்னும் சில்லற ஜாமான் ஏற்றுவாங்க. அது மொத்தமாக ஒரு டன்னு கணக்கு. அவ்வளோதான். பெங்களூருக்கு தான் ஏற்றிருக்கோம். லோடு ஏற்றிட்டோம். ஒரு கம்பி மட்டும் மேலே நீட்டி இருக்குது. அது அவங்க சொன்னாங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இப்போது தார்பை போட்டு கிளம்ப வேண்டியதான். தார்பை நம்ம போட்டோங்க. தார்பை கட்டியாச்சு. இந்த ஒரு இது மட்டும்தான் வெளில நீட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம அழகாக பக்காவாக கவர் பண்ணியாச்சு. வாங்க, இன்றைக்கி உங்களுக்கு பெங்களூரு செக் போஸ்ட் எப்படி கிராஸ் பண்ணுறோம், எப்படி தாண்டி போகிறேன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நானே இது வரைக்கும் போனதில்லை. அதாவது பொம்மை சந்திரா இந்த வழி நம்ம பெங்களூர் உள்ளே போனதில்லை. பெங்களூர் விட்டு வெளில வந்திருப்போம். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. நான் இப்போது டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நாம் ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி கிளம்பணும். 6:30-7 மணி இருக்கும். வர வழியில் அப்படியே சாப்பிட்டு வந்தோம். ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கல அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப அண்ணன் ஓட்டின்னு வந்தார் கூட. எங்கள் அண்ணன் வந்திருக்காரு கூட. அவர் ஓட்டியிருந்தார். ஸோ அதான் நம்ம வீடியோ எடுக்கலை. நமக்கு இன்னும் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 180-90 தான் இருக்கும். ஆம்பூர் கிட்ட வந்துட்டோங்க. ஆம்பூர் கிட்ட தான் இருக்கும். அடுத்து அப்படியே கிருஷ்ணகிரிலேருந்து அப்படியே ரைட் எடுத்தால் ஒசூர், அப்படியே அத்திப்பள்ளி, அப்படியே அன்லோடிங் பாயிண்ட் வந்து கரெக்டாக என்ன ஊருன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்க்கல. சிட்டிக்குள்ளே இல்லை, அவுட்ரு தான். கொஞ்சம் அவுட்டரில் தான் போகுது. நம்ம நைஸ் ரோட்டில் தான் ஏறி இறங்குவோம். பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா, நமக்கு சென்னையில் லோடே ஆகலைங்க. சுத்தமாக லோடே ஆகலை. நமக்கு நம்ம வண்டிக்கு என்னன்னு தெரில, லோடே ஆகலை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹைதராபாத்தே பார்த்துருந்தேன், ஒன்றும் வேலையாகலை. சரி, பெங்களூர் வந்தது, எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஹைதராபாத்லாம் வெயிட் பண்ணியிருந்தா எத்தனை நாள் தான் உட்காருது? 5 நாள், 6வது நாளுங்க. 6வது நாள் இன்னையோட. நான் லோடு எடுத்தது 6வது நாள் இன்றைக்கி. ரொம்ப இந்த சிங்கிள் வந்து என்னை போட்டு வச்சு செஞ்சு விட்டுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இந்த சிங்கிள். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. 3 மணி ஆகுது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இருக்கோம். நாடா 3 மணிக்கு தான் கிருஷ்ணகிரியே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடுவில் விட்டு ஒரு 2 hour நல்லாவே தூங்கிட்டோம். இப்போவுமே தூக்கம் வருதுங்க. ஏன்னா ஒரு 5 days அப்படியே நின்று அப்படியே தூங்கிட்டே இருந்தோம்ல. சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டே இருந்தோம். அதனால தான் அப்படி தூக்கம் வருது. சரி, ஓகே. இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் நம்ம.
டேங்க், வாட்டர் டேங்க். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி ஆஃபீஸ்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அது எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எதில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நைஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னா நம்ம ஆர்டி ஆஃபீஸில் போயிட்டு நம்மளுடைய மெட்டீரியல் பில்லு, நம்ம வண்டிக்கான பர்மிட்டு, அது ரெண்டுத்தையும் எடுத்து போயிட்டு அங்கே காமிக்கணும். அவங்க காமிச்சிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் இது பண்ணிடுவாங்க. இந்தமாரி சீல் அடிப்பாங்க செக்குடுன்னு. சப்போஸ் நம்மக்கிட்ட பில்லு இல்லை, நம்ம மார்க்கெட் லோடு ஏற்றிட்டு வரோம், ஃப்ரூட் லோடு ஏற்றிட்டு வரோம் அப்படின்னா கையில் போட்டு தருவாங்க சீலு. நம்ம வெளில வரும்போது அந்த சீலை காமிச்சா தான் வெளில விடுவாங்க ஆர்டி ஆஃபீஸுக்கு வெளில வண்டியை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிட்டு டன்னேஜ் வந்தால் கூட ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நாம் சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாரி இது என்ட்ரி பண்ணணும். அதுக்கு தகுந்த மாரி அவங்களும் சீல் அடிப்பாங்க. இந்த சீல் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்குங்களா, இந்த சீலு டபுள் சீலாக அடிப்பாங்க. டோர் ஓப்பனு ஹைட்லாம் இருந்ததுன்னா டபுள் சீலாக அடிப்பாங்க. டன்னேஜ் இருந்ததுனாலும் டபுள் சீல் அடிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி அங்கே நம்ம போயிட்டு சொல்லணும், சொல்லி என்ட்ரி பண்ணணும். நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு 40-35 கிலோமீட்டர் தான் இருக்கும். போயிடலாம், ஒரு 6:30 அந்த மாதிரிலாம் போயிடலாம். போயிட்டு எப்போ இறக்குறோம், அடுத்து எங்கே போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் போக போக. நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. பாயிண்ட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் மெயின் ரோட்டில் தான் வந்திருந்தோம். நல்லா தான் இந்த ரோடுலாம், கர்நாடகாவில் ரோடுலாம் நல்லா தாங்க இருக்குது. இது ஏதோ தனியாக பில்டிங் ஏதோ கட்டுறாங்க போல், அதனால இது ஏதோ இது காடு மாரி இருக்குது, அது உள்ள கூப்பிட்டு வருது. இதுதான் ரொம்ப பாயிண்ட்டு. அடோப்பா, இதுக்கே கேட்டில் என்ட்ரி பண்ணணும் போல். ஓகே, பார்க்கலாம். 26 மணி ஆகுதுங்க, 9 மணி ஆகுது. 9 மணி தான் என்ட்ரி போடணுன்னாங்க. என்ட்ரி போட்டாச்சு. இதோ பார்த்தீங்களா பில்டிங் ரெடி ஆகுது. அந்த பில்டிங்கு தான் நம்ம இது ஏற்றி வந்துக்கிறோம். ஏற்றிட்டு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்குங்க. வாட்டர் டேங்க்கு தான் ஏற்றிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அது என்ன பில்டிங் பார்த்தீங்கன்னா டொயோட்டோடைய ஃபேர் பட்ஸாம். சரி, ஓகே, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. இப்போ தான் கம்பெனி உள்ளே நம்மளை விட்டு இருக்காங்க. நம்மளும் விடுவாங்கன்னு பார்த்தோம், விடலை. இப்போ தான் நம்மளை அங்கோடு பண்ணுறதுக்குள்ளே விட்டுருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி இதுவாக இருக்குது, மண்ணாக இருக்குது, எல்லாம் மண் தாரியாக இருக்குது. இது ரெடி பண்ணி முடிச்சிட்டா பக்காவாக இருக்குங்க. அதான் டொயோட்டா காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸு ரெடி பண்ணுவாங்களாம். இங்கே ரெடி பண்ணி பிரான்ச்சஸ்க்குலாம் போகுமா. நமக்கு பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, ஹைதராபாத்துக்கு குரூப்பில் லோடாக அள்ளி தள்ளுறாங்க. நம்ம அன்லோடு பண்ணாமல் உட்காந்துன்னு பார்த்து கிடக்குறேன். என்ன பண்ணுறது? அன்லோடு பண்ணியிருந்தா நம்ம என்னத்துக்கு ரிட்டன் லோடு நம்ம எடுத்துகிட்ருக்கலாம். பார்க்கலாம். இன்னைய பொழுதுக்குள்ளே உடனே அன்லோடு பண்ணிவிட்டு ரிசீவ்டு தந்துட்டாங்கன்னா இன்னைய பொழுதுக்குள்ளே லோடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்லோடு பண்ணிட்டோங்க. அன்லோடு பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். என்ன விஷயம்னா நம்ம இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வீடியோ போடுறதுனால நமக்கு ஒரு சில பர்சனலாக ஒரு சில இது இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக ஓன் வாய்ஸ் போட மாட்டேன், சும்மா சாங் வச்சு ரீல்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். அவ்வளோதாங்க.